கோடிங்னெட்டர் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்லேயும் செஷனுங்கிறது ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷனை பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் முழுக்க பயன்படுத்துறது. செஷனில் ஒரு டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செஷனை இனிஷியலைஸ் பண்ணணும், அதாவது தொடங்கி வைக்கணும். PHPயில் ஒரு செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு session_start அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. ஆனால் இதே வேலையை கோடிங்னெட்டரில் செய்கிறதுக்கு நீங்கள் this load library of session அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். இது பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு செஷன் லைப்ரரியை லோட் பண்ணுறீங்க. இந்த லைப்ரரி இருந்தால் தான் செஷன் வேலை செய்யும். சரி, இப்போ இந்த லைப்ரரியை நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பயன்படுத்தி எப்படி ஒரு செஷன் இன்ஃபர்மேஷனை பதிவு செய்ய போகிறோங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோடு பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு ஹோம் வியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது ஒரு சிம்பிளான ஃபார்ம். இதுக்குள்ளே நேமுன்ற டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. சேவ்ன்ற பேரில் ஒரு சப்மிட் பட்டன் இருக்குது. இந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ண உடனே இது வெல்கம் கண்ட்ரோலரில் இருக்க சேவ்ன்ற ஒரு மெத்தடுக்கு இந்த நேமை போஸ்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெல்கம் கண்ட்ரோலரில் இந்த சேவ்ன்ற மெத்தடை உருவாக்கணும். ஹோம் பேஜில் base_urlன்ற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் வேலை செய்யணுன்னா நீங்கள் ஹெல்ப்பர் கிளாஸை லோட் பண்ணணும். அதனால் உங்கள் வியூ லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த URLன்ற ஹெல்ப்பர் கிளாஸை நம்ம லோட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு தேவைப்படுற இந்த சேவ்ன்ற ஃபங்க்ஷனை உருவாக்கிட்டோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம செஷனை பயன்படுத்த போகிறோம். செஷனை பயன்படுத்தணுன்னா முதல்ல செஷன் லைப்ரரியை லோட் பண்ணணும். இப்போ நம்ம நேமுன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நம்ம போஸ்ட்லேருந்து அந்த நேமுன்ற வேல்யூவை வாங்கி ஒரு வேல்யூபிளில் ஸ்டோர் பண்ணிக்கணும். நேமுன்ற கீழே வரப்போகிற ஒரு போஸ்ட் வேல்யூவை நம்ம இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேரியபிளை நம்ம செஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். நீங்கள் கோடிங்னெட்டரில் ஒரு செஷன் வேல்யூவை, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் this session set_user data அப்படின்ற இந்த மெத்தட். இந்த மெத்தட்குள்ளே முதல்ல கொடுக்குற ஆர்கியூமெண்ட் அந்த இன்ஃபர்மேஷனுக்கான கீயாக இருக்கணும். ரெண்டாவதாக கொடுக்குற ஆர்கியூமெண்ட் அந்த கீக்கான வேல்யூவாக இருக்கணும். இதில் முதல் ஆர்கியூமெண்ட்டாக செஷனில் நம்ம சேவ் பண்ண போகிற வேல்யூவோட கீ, அதுக்கப்புறம் செஷனோட வேல்யூ. இப்போ செஷனுக்குள்ளே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செஷன் இன்ஃபர்மேஷனை நம்ம வியூவில் காமிக்கிறதுக்கு நம்ம ஹோம் வியூக்குள்ளே போகிறோம். இப்போ வெல்கம்ன்ற ஹெட்டிங் பக்கத்தில் நம்ம சேவ் பண்ண அந்த செஷன் இன்ஃபர்மேஷனை காமிக்க போகிறோம். அதுக்கு ஷார்ட் அண்ட் PHPயில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை எக்கோ பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு செஷன் ஐட்டமாக இது வரைக்கும் உருவாக்கிட்டீங்க, ஆனால் இப்போ பயன்படுத்த போகிறீங்க. அதுக்கு நீங்கள் இந்த செஷன் லைப்ரரியில் பயன்படுத்த வேண்டிய மெத்தட் என்னென்னா this session user data அப்படின்ற மெத்தட். அதுக்குள்ளே கொடுக்குற நீங்கள் ஒரே ஆர்கியூமெண்ட் என்னென்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கான கீ என்ன அப்படின்றது. இந்த கீ தான் அந்த கீக்கான வேல்யூவை கொண்டு வர போகிறோம். செஷன் லைப்ரரியில் இருக்க இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம செஷனில் ஸ்டோர் ஆகிருக்க இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம காட்ட போகிறோம். இப்போ நம்ம அவுட்புட்டை போய் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்திருக்கு. இது ஏன் வந்திருக்குன்னா, நம்ம செஷனை சேவ் பண்ணுற இடத்துல செஷன் லைப்ரரியை லோட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் செஷன் டேட்டாவை நம்ம ஹோம் வியூவிலும் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் ஹோம் வியூ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து தான் லோட் ஆகுது. இந்த இடத்துலையும் நம்ம செஷன் லைப்ரரியை லோட் பண்ணியிருக்கணும். அதனால் வியூவை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயும் செஷன் லைப்ரரியை நம்ம லோட் பண்ணிடுறோம். இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, ஏன்னா இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு செஷன் இன்ஃபர்மேஷனும் பதிவு பண்ணலை. இப்போ நம்ம ஒரு செஷன் இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ண போகிறோம். இப்போ செஷன் இன்ஃபர்மேஷன் பதிவு பண்ணியாச்சு. எந்த ஒரு பேஜுமே இல்லாமல் வெறும் வெள்ளை பேஜ் தான் இருக்குது. வெல்கம் கண்ட்ரோலரில் இருக்கிற சேவ் மெத்தடில் ஒரு செஷன் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணிட்ட பிறகு நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்னே சொல்லலை. அதனால தான் எதுவுமே பண்ணாமல் வெறும் ஒன்றுமே இல்லாத ஒரு பேஜ் வந்திருக்கு. அதுக்கு பதிலாக திரும்பவும் நம்ம வெல்கம் கண்ட்ரோலருக்கு ரீடைரக்ட் பண்ணிவிட்டால் இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் லோட் ஆகிடும். அதுக்காக ரீடைரக்ட், இந்த ரீடைரக்டில் வெல்கம் கண்ட்ரோலருக்கு நம்ம திரும்ப ரீடைரக்ட் பண்ணுறோம். இப்போ சேவ் ஃபங்க்ஷன் இந்த செஷன் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி முடித்த பிறகு நம்ம வெல்கம் கண்ட்ரோலருக்கே திரும்ப ரீடைரக்ட் பண்ணுறோம். அப்படி ரீடைரக்ட் ஆச்சுன்னா முதல்ல இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். அப்போ திரும்பவும் இந்த வியூ லோட் ஆகிடும். இப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் நான் இன்னொரு நேமை கொடுத்து சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கால் டு அன்டிஃபைன் ஃபங்க்ஷன் ரீடைரக்ட்னு வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே நம்ம ரீடைரக்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் ரீடைரக்டர்ன்றது இந்த URLன்ற ஹெல்ப்பர் கிளாஸில் இருக்குது. அதனால் அதை நம்ம இங்கே லோட் பண்ணியிருக்கணும்.
யூஆர்எல்ன்ற ஹெல்ப்பர் கிளாஸை நம்ம இங்கே லோட் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப நம்ம முதல்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போது மறுபடியும் நான் வேறு ஒரு பேரை கொடுக்குறேன். இப்போ பிரச்சனை இல்லை, இன்ஃபர்மேஷன் சேவ் ஆன பிறகு திரும்பவும் இங்கே ரீடைரக்ட் ஆகிருக்கு. இப்போ சேவ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணணும், அதாவது அந்த இடத்துலேருந்து வேல்யூவை காலி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதை இப்போ பார்க்கலாம். இப்போ இன்ஃபர்மேஷனை நம்ம திரும்ப எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு வியூ ஃபைலில் நம்ம ஒரு லிங்க் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி செஷனில் இந்த நேமில் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணியிருக்கோமான்றதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்காக ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். நீங்கள் ஒரு செஷன் இன்ஃபர்மேஷனை இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரிக்குள்ளே யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் திஸ் செஷன் as_user data. இதுக்குள்ளே கொடுக்க வேண்டிய ஒரே ஆர்குமெண்ட் உங்கள் செஷன் இன்ஃபர்மேஷனோட கீ. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறது ஒரு பூலியன் வேல்யூ, இருக்கா அல்லது இல்லையா அப்படின்ற ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த சேவ் நேம்ன்ற கீயில் நம்ம செஷனில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல நம்ம அதை அழிக்கிறதுக்கு ஒரு லிங்க்கை கொடுக்க போகிறோம். அதனால் ஒரு ஆங்கர் டேங்கை போட்டுக்கிறோம். இப்போ கிளியருன்ற பேரில் நம்ம ஒரு லிங்கை கொடுத்துருக்கோம். இப்போ வியூ ஃபைலில் போய் பார்த்தோம்னா இங்கே ஒரு லிங்க் வந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு கிளியருன்ற ஃபங்க்ஷனே இல்லை, அதனால் அதை உருவாக்கிக்கிறோம். இப்போ இந்த கிளியருன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம செஷனை கிளியர் பண்ண போகிறோம். அதனால் செஷன் லைப்ரரியை லோட் பண்ணிக்கிறோம். இப்போ எந்த நேமில் நம்ம செஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த நேமை இப்போ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இப்போ உருவாக்கின ஒரு செஷன் இன்ஃபர்மேஷனை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா this session unset_user dataன்ற மெத்தடை பயன்படுத்தணும். இதில் நீங்கள் ஆர்குமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது நீங்கள் உருவாக்கின அந்த செஷன் இன்ஃபர்மேஷனுக்கான கீ. அதுக்காக இப்போது சேவ் நேம்ன்ற பேரில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம செஷன்லேருந்து அன்செட் பண்ணியிருக்கோம், அதாவது அதை கிளியர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த விஷயம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் நம்ம வெல்கம் கண்ட்ரோலருக்குள்ளேயே ரீடைரக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஹோம் வியூ லோட் ஆகும். அதனால் இங்கே நம்ம பயன்படுத்தின மாதிரியே வெல்கம் கண்ட்ரோலருக்கே திரும்ப ரீடைரக்ட் பண்ணுறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இங்கே ரீடைரக்ட் ஃபங்க்ஷனும் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் இங்கே யூஆர்எல்ன்ற லைப்ரரியை லோட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம முதல்ல இருந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போது இந்த நேமில் இருக்கிற செஷன் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம செஷன் இன்ஃபர்மேஷனில் இந்த நேம் சேவ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். இப்போ இதை நம்ம கிளியர் பண்ணணும்னா இந்த கிளியர் லிங்க்கை கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டு மறுபடியும் இங்கே இப்போது கிளியர் ஆகி திரும்பவும் இந்த பேஜில் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் லோட் ஆகியிருக்கிறத பார்க்குறீங்க. இப்படி தான் நீங்கள் ஒரு செஷனை ஸ்டோர் பண்ண முடியும், பயன்படுத்திக்க முடியும், அழிக்கவும் முடியும். அடுத்த வீடியோவில் நீங்கள் உங்கள் கோடிங்னேட்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு டேட்டா பேஸை பயன்படுத்துகிற நிலமை வரும். அப்போ அந்த டேட்டா பேஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத சொல்ல போகிறேன்.